வணக்கம். வெல்கம் டு இ-கெரியர் பிளஸ். வாழ்வின் வழிகாட்டி, கல்வியின் திசை காட்டி. இது உங்கள் இ-கெரியர் பிளஸ். வாழ்க்கையில ஏதாவது ஒரு சுயதொழில் தொடங்கலாம், ஒரு தொழில் ஆரம்பிச்சு லைஃப்ல நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தோட நிறைய பேர் ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கலாம். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சுயதொழிலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த வீடியோவை அமைய போகுது. வீடியோவை முழுமையா பாருங்க. நம்ம இந்த வீடியோல எத்தனையோ சுயதொழில்கள், இந்த உலகத்துல எத்தனையோ தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் சர்வீஸ் துறையை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? ஏன் நம்ம அந்த சர்வீஸ் துறையை பற்றி தான் பேச போறோம். எலக்ட்ரானிக் சர்வீஸ் துறைன்னு எலக்ட்ரானிக்ஸ்ல நிறைய சர்வீஸ் துறை இருக்கு. அதுலயும் குறிப்பாக செல்போன் சர்வீஸ் பயிற்சி ரொம்ப முக்கியமானது அல்லது. ஏன் நம்ம ஒரு செல்போன் சர்வீஸ் துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, வீட்டில் டிவி அப்படின்னா ஒண்ணுதான் இருக்கும், லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் அப்படின்னா யாரோ ஒரு சில வீட்டில் தான் இருக்கும், எல்லார் வீட்லயும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா செல்போன் அப்படின்னு பேசணும் அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒன்று இருக்குமான்னு கேட்டா இல்ல, பெரும்பாலான இடங்கள்ல எல்லார்கிட்டையும் மொபைல் இருக்கும். குறிப்பா இன்னும் ஒரு சில பேர்கிட்ட ஒவ்வொருத்தவங்களும் 2 மொபைல் வச்சிருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப உங்களோட ஏரியால ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பா 4000 செல் இருப்பதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன ஊரா இருந்தா கூட இந்த சுயதொழில அந்த இடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனாலதான் இந்த பயிற்சியின் மீது அதிகமான பேர் என்ன பண்றாங்கன்னா ஆர்வம் காட்டுறாங்க. இந்த குறிப்பா இந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கான முதலீடு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மிக குறைவு. அதுவும் 2வது காரணம், நிறைய பேர் ஆர்வம் செலுத்துவது. 3வது, இந்த பயிற்சியை படிப்பதற்கு எலக்ட்ரானிக்ஸ் துறை சார்ந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு கல்வி அறிவும் இருக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதுதான் இந்த பயிற்சியை பெரும்பாலும் படிப்பதற்கான நிறைய பேர் ஆர்வம் காட்டுவதற்கான காரணம். அப்ப சார், செல்போன் சர்வீஸ்னா முதல்ல என்ன சார்? செல்போன் சர்வீஸ்ல என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது ஒரு புதுசா தொழில் தொடங்கலாம் தான் நினைச்சு பார்க்கலாம். செல்போன் சர்வீஸ்னா முதல்ல என்ன, எப்படி அதுல சம்பாதிக்கிறாங்க, அதுல வருமானம் எப்படி வரும்? அப்ப செல்போன் சர்வீஸ்னா முதல்ல என்ன சார்? எல்லாருக்கும் இதுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். ஒரு டிஸ்பிளே மாத்துறது, பேட்டரி மாத்தி கொடுக்கறது, அது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. செல்போன் சர்வீஸ்ல நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. என்னன்னா இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய அனைத்து விதமான செல்போன்கள்லயும் மெமரி கார்டு அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி வர்றது கிடையாது. அதனால பெரும்பாலான நபர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய டேட்டாவை அதுக்குள்ள வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு குழந்தையோட பிறந்த நாள் அப்படின்னா கூட யாரும் கேமராமேனை கூப்பிட்டு போட்டோ எடுக்கிறது இல்லை. அவங்க மொபைல்லே அவங்க கேமராமேனை மாறிடுறாங்க, அந்த மொபைலுக்குள்ள போட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. எதிர்பாராத விதமா அந்த குழந்தை கையில மொபைலை கொடுக்கும்போது அது கீழே விழுந்தோ அல்ல தண்ணி பட்டோ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மொபைல் ஆனாகாத ஒரு நிலைமைக்கு போகும்போது, இல்ல அந்த மொபைலுக்கு டிஸ்பிளே கிடைக்காது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போகும்போது அதுல இருக்க போட்டோஸ் நம்ம என்ன பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்ப டிஸ்பிளே மாத்தி சம்பாதிக்கலான்ற மாதிரி டேட்டா எடுத்து சம்பாதிக்கிற தொழில் இருக்கு. அப்ப இந்த மாதிரி செல்போன்ல நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. இதைத்தான் நான் சொன்னேன், நுணுக்கமான விஷயங்கள் நிறைய இருக்கு செல்போன் சர்வீஸ்ல அப்படின்னு சொல்றேன். ஒரு செல்போன் சர்வீஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஒரு சார்ஜிங் பண்றாங்கல்ல, அந்த சார்ஜிங் கனெக்டரை மாத்தி சம்பாதிப்பாங்க, ஒரு பேட்டரியை மாத்தி சம்பாதிக்கலாம். ஒரு பேட்டரி, ஒரு செல்போன் ஒரு வருடம் 2 வருடம் ஆயிடுச்சுன்னா அந்த சார்ஜ் நிற்கக்கூடிய தன்மை மாற ஆரம்பிச்சிடும். சார்ஜ் நிற்காது செல்போன்ல, பேட்டரியை மட்டும் மாத்துவாங்க, செல்போனை கீழே போட்டுருவாங்க, டிஸ்பிளே மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலர்கிட்ட பாத்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா இருக்கும், அந்த மேல இருக்கக்கூடிய கண்ணாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டச் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய அது மட்டும் டேமேஜ் இருக்கும், அதை மட்டும் தனிப்பட்ட முறையில் எடுத்து மாத்துவாங்க. இன்னும் ஒரு சில மொபைல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கும், அதை மட்டும் சர்வீஸ் பண்ணுவாங்க. அடுத்து மதர் போர்டில் ஏதாவது தண்ணிக்குள்ள செல்ல போட்ட உடனே மதர் போர்டுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் ஆயிடும். செல்போனுக்குள்ள மதர் போர்டு அப்படின்ற ஒரு பாகம் இருக்கும், அந்த செல்போன் மதர் போர்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுரும். இந்த மாதிரியான பொருட்களை சர்வீஸ் பண்ணுவதன் மூலியமாக செல்போன்ல நல்ல வருமானம் நம்மளால சம்பாதிக்க முடியும். ஏன்னா ஒரு செல்போன் மதர் போர்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸால் உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸால் உருவாக்கப்பட்ட அந்த மதர் போர்டை சர்வீஸ் பண்ற அந்த தொழில்நுட்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நீங்க செல்போன் சர்வீஸ் டெக்னீஷியன். அப்ப அந்த செல்போன் சர்வீஸ் டெக்னீஷியனை தான் நம்ம இன்ஸ்டியூட்ல சொல்லித்தரோம். அப்ப இந்த பயிற்சியில செல்போன் சர்வீஸ் அப்படின்னா அதுல பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல், இன்டெப்த் லெவல், சிப் லெவல், ஐபோன் சர்வீஸ், சாஃப்ட்வேர் சர்வீஸ், இப்படிலாம் மார்க்கெட்ல நிறைய பேர் நிறைய விஷயங்களை பத்தி பேசுவாங்க. பட் செல்போன் சர்வீஸ்னா ஒண்ணுதான். ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம்னா நான் பாதி படிச்சுட்டு தொழில் பண்ண போறேன், முக்கால்வாசி படிச்சுட்டு தொழில் பண்ண போறேன், கால்வாசி படிச்சுட்டு தொழில் பண்ண போறேன்னு யாரும் தொழிலுக்கு வர மாட்டாங்க. ஒரு தொழிலை முழுமையா தெரிஞ்சுட்டு கடை ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு தொழில் நீங்க படிக்க போனா செல்போன்ல ஹார்ட்வேர் சர்வீஸ்னா அது ஒண்ணுதான். சிப்லோல் ஹார்ட்வேர், பேசிக் ஹார்ட்வேர்லாம் எதுவும் கிடையாது. சார் டிஸ்பிளே மாத்த தெரிஞ்சா மட்டும் எனக்கு போதும். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, உடையாத ஒரு டிஸ்பிளே மார்க்கெட்ல வந்துருச்சு, கண்ணாடியே உடையாது அப்படின்னா அப்ப டிஸ்பிளே மாத்த தெரிஞ்சவங்களோட நிலைமை
அப்ப நம்ம செல்போன் சர்வீஸ் டெக்னீஷியன் யாரை டெக்னீஷியன் சொல்றோம்னா அந்த செல்போன் மதர் போர்டை சர்வீஸ் பண்ண தெரிஞ்சவங்கள தான் செல்போன் டெக்னீஷியன் நம்ம சொல்றோம். அப்ப அந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸை சொல்லி கொடுத்து அந்த மதர் போர்டை உங்களை சர்வீஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த செல்போன் சர்வீஸ் பயிற்சியோட முழு நோக்கம். அப்ப இந்த செல்போன் சர்வீஸ் பயிற்சி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறுகிய காலத்துல ஒரு மாதம் செலவழிச்சா கூட போதும், தாராளமா இந்த பயிற்சியை உங்களால படித்து முடித்திட முடியும். அப்ப இந்த மொபைல் போன் ஹார்ட்வேர் சர்வீஸ் படிப்பதற்கு என்ன சார் கல்வி தேவை? எந்த கல்வி தேவையும் தேவையில்லை. சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிப்படையா ஆங்கில எழுத்துக்களை படிக்க தெரிஞ்சிருக்கணும். என்ன காரணம் என்ன அப்படின்னா ஒரு மொபைல் போனை கம்ப்யூட்டரோட நம்ம கனெக்ட் பண்ணி அந்த கம்ப்யூட்டர்ல தான் நம்ம அந்த மொபைல் அன்லாக் பண்றது லாக் பண்ற விஷயங்களை நம்ம சர்வீஸ் பண்ண போறோம், ஓஎஸ் பண்ணலாம். அப்ப அங்க இருக்கக்கூடிய எழுத்துக்களை தமிழ் நம்மளுக்கு வராது, தமிழ்ல அந்த எழுத்துக்கள் எதுவுமே வராது, ஆங்கிலத்துல தான் அந்த எழுத்துக்கள் இருக்கும். அதனாலதான் ஆங்கிலம் படிக்க தெரிஞ்சிருக்கும்னு சொல்றோம். சரிங்க சார், எனக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாது, தாராளமா மொபைல் போன் ஹார்ட்வேர் சர்வீஸ் மட்டுமே முழுமையா படிச்சுட்டு கடை ஆரம்பிக்கலாம். தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணுமா? தேவையில்லை. நீங்க நடத்துறதை என்னால புரிந்து கொள்ள முடியும் சார், எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் இருக்கு சார், எனக்கு நான் ஸ்கூலுக்கே போறேன், ஆனா எனக்கு ஓரளவுக்கு அனுபவம்லாம் இருக்கு சார். நீங்க படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்தா போதும், உங்களை அடிப்படை எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து சொல்லி கொடுத்து ஒரு செல்போன்ல எவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் அதை சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களை ஒரு நபரா மாத்த வேண்டியது எங்களோட கடமை. ஒருவேளை உங்களுக்கு நம்ம இன்ஸ்டியூட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய நம்மளோட கேரியர் பிளஸ் மாட்டுத்தாவணி பக்கத்துல கே புதூர்ல இருக்கு, நேரடியா வாங்க, வந்து பாருங்க, ஜாயின் பண்ணுங்க. வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியை நாங்க ஏற்படுத்தி தர்றோம். வாழ்வின் வழிகாட்டி, கல்வியின் திசை காட்டி. இது உங்கள் கேரியர் பிளஸ். நன்றி, வணக்கம்.